என்ன கண்டென்ட் ஒண்ணுக்கே தெரியும், என்ன மேட்ச் என்ன எவன் விளையாடுறே தெரியாத மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, என்னன்னா இந்த பாட்டு GBU ஓகே காட் பிளஸ் யூ பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு நாங்க வந்து ரியாக்ட் பண்ணி அப்லோட் பண்ணோம். ஓகே பாட்டு கூட கேட்கல. ஆனா கேட்கலையா? பரவாயில்ல, கேளு வேணா. அந்த வீடியோலயே வேணா பாரு. என்னன்னா அதுக்கு முன்னாடியும் என்னன்னா நிறைய விஜய் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்டோம். அது இன்டென்ஷனலா போட்டதுன்னு இல்லை, அது அந்த பொலிட்டிக்கல் பேசுறப்ப அதை பார்த்தது என்ன ஆயிடுச்சு. அது அடுத்து வந்து இது குட் பேட் அக்லி வரப்ப குட் பேட் அக்லி எது போட்டாலுமே வந்து நெகட்டிவாவே கமெண்ட் வர ஆரம்பிச்சிட்டு, அதுவும் GBU பாட்டுக்கு ரொம்பவே வந்து நீங்க ரியாக்ஷன் கொடுக்கறதே சரியில்லை, வேஸ்ட் ரியாக்ஷன், ஒரு ஃபேஸ்ல ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லாம உட்காந்துருக்கீங்க, எதுக்கு? எனக்கு என்னன்னா நான் எப்போதும் பாக்குற மாதிரி தான் இந்த பாட்டையும் பார்த்தோம், எதனால இவ்வளோ கழுவி ஊத்துறாங்கன்னு டவுட் ஆயிடுச்சு. அதனால நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சேன்னா, இப்போ வந்து சரி ஒருவேளை ஒருத்தர் சொன்னாரு, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களே அந்த வீடியோ எடுத்து ஒரு வாட்டி பாருங்க, ரீரியாக்ஷன் பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு மேபி தெரியும் அப்படின்னா. ஏன்னா நான் இது வரைக்கும் வந்து நான் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த இதையுமே உட்காந்து பார்த்ததே கிடையாது. நம்ம மூஞ்சிய பார்த்தா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல, நல்லா இருக்காது, அதனால பாக்குறது இல்ல. JK வீடியோஸ் மட்டும் 1-2 வந்து ஃபுல்லா பார்த்திருக்கேன், அது ரொம்ப ஃபன்னா போகுன்றதுனால நான் அப்லோட் பண்ணிட்டு ஒரு 2-3 வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ அதனால இந்த வீடியோ வந்து இப்போ நீயும் பாரு, நானும் பார்க்குறேன், அதில் என்ன மிஸ்டேக்னு எனக்கு தெரிஞ்சாகணும், எங்கே மிஸ்டேக் பண்ண அப்படின்னு. ஒண்ணே வீடியோ ரெகுலரா ஃபாலோ பண்றவனா இருக்கும், சில வீடியோ பார்த்தா சரி இந்த வீடியோ மற்ற வீடியோக்கு என்ன டிஃபரெண்ட் தெரிஞ்சிருக்கும். ஒரு வீடியோ எதுவுமே நான் என்ன சொல்றேன், இப்போ நீ வந்து இதுலேயே இப்போ சென்ட்ரல் பார்க் இதுல சேனல் உள்ளார போயிட்டு GBU ரியாக்ஷன் வீடியோ இருக்கும் பாரு. GBU மாமே லிரிக்கல் சாங்கா? அதான் 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 6 நிமிஷம் வீடியோ வாடா. ஆமா, அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் டயத்தை பாக்குற? தயவு செய்து நீ எங்க தலை பாடல் ரியாக்ஷன் நீங்க பண்ண வேண்டாம். இருன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் நீ வந்து வீடியோவை பாரு, அதுக்கப்புறமா வந்து நீ கமெண்ட் எல்லாம் படிக்கலாம். What bro? It's very wrong bro. Play. ரெடியா மாமே? அந்த அஜித் சார் சொன்ன மாதிரி இருக்குல்ல வாய்ஸ்? இல்ல இது அஜித் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. இல்ல நீ இந்த கொஞ்சம் ஓடி போய் யாருக்கு தெரியாது. உங்க நிமிஷம் பின்னாடி வாங்க. மறுபடியும் வரும் அந்த வாய்ஸ். மாமே வைபே சொல்லல, இது இல்ல அதுமே தான். அது ரெடியா அம்மைனது வந்து அவர் வாய்ஸ் மாதிரி. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட மியூசிக் நல்லா இருக்கு. இவரோட இதுல இவர் வந்து பாடியிருக்காரு. பாட்டே வந்து நம்மள இது பண்ணுது. நல்லா இருக்கிற படம் நான் பார்க்கணும். இது மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கறது. என்ன செட் இது? ஃபுல்லாவே ஜெயில் செட்ல நடக்குது. ஜெயில் மாதிரியா இருக்கு. நம்பர் போட்டிருக்காங்க, இந்த கைதி ட்ரெஸ். பட் ஆனால் இங்கே உள்ள ஜெயில் இல்லை, வேற எங்கேயோ கொரியன் போயிருக்கீங்க கொரியன் ஜெயிலுக்கு? சர்தார் நான் பார்க்க சர்தார். மியூசிக் பீட் நல்லா இருக்கு. கல்யாணம் தந்தாங்கண்ணா கதைய முச்சு விடு.
ஷிப்பா வந்தாங்கன்னா அனிருத் வாய்ஸ்ல கேட்கும் போது நல்லா இருக்குது. மெயினா அதுவும் இல்ல நல்லா வீட்டோட இதாகி வருது. இல்லைன்னா போலீஸ் கேட்ட அதுதான் எனக்கு புரியல. கன்ஃபியூஸ் பண்றாரு. பாட்டு நல்லா இருக்கு. கண்டிப்பா அந்த பாட்டுக்குலாம் நல்லா ரெஸ்பான்ஸ் எல்லா டூட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன் நான் பார்த்துட்ட பல டூல்ஸ். ஸ்கெட்சா போட்ட சம்பவம் 6 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ். செஞ்சா தப்பா அலச பார்த்தா மாட்டாது ஒரு ஜூஸ். நீ சிரிச்சு பேசி கால வரணும் மீறப்பட்ட ரூல். துப்பாக்கி வச்சு வர்றோம் சத்தம் எனக்கு தாலாட்டு பாட்டு. கத்திய வருஷம் போது வர்றோம் சவுண்டு மெல்லோடி பீட்டு. நுண்சாக் சுத்தின முன்ன கதற விடுவேன் கேட்டெல்லாம் போட்டு. என்னதான் பண்ணாலும் என் மேல வர்றாங்க ஹேட்டு. ஏன்னா கியூட் ஒயிட் சால்ட் பெப்பர் செதுக்கப்பட்ட செல்ல. எங்க ஆள ஊருக்குள்ள கொஞ்சம் கூப்பிடுவோம் தம். இந்த மாதிரிலாம் பிளெண்ட் பண்றது அனிருத்தே வந்து என்ஜாய் பண்ணி பாடின மாதிரி இருக்கு இந்த பாட்டு. தெரியுதா? அவர் பாடுறது எல்லாமே நம்ம முன்னாடி டியூன் வாங்கி கேட்டுட்டு அது அவருக்கு செட் ஆகும் தெரிஞ்செல்லாம் பார்த்துட்டு ஓகே சொல்லுவாங்க. ஏன்னா வந்து சேலரி வாங்க மாட்டாங்க. நல்லா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாடின இது வரைக்கும் பாடின பாட்டு எந்த பாட்டுக்குமே அவர் சேலரி வாங்கினதே கிடையாது. சிங் பண்ண பாட்டுக்கு ஒன்லி மியூசிக் போடுறதுக்கு மட்டும் தான் வாங்கியிருக்காரு. வேற மியூசிக் டைரக்டருக்கு பாடி தராருல, அதுக்கு எதுக்குமே மணி வாங்கினதே இல்லை இது வரைக்கும். அதனால செலக்டரான பாட்டுக்கு மட்டும் தான் பாடுவேன். நீ டியூன் அனுப்புங்க, அத இது லிரிக்ஸ் வந்து ராபா நிறைய பேர் சொல்லியிருக்காங்கடா. யாருன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு இன்டர்வியூ பார்த்தப்பதான் யாரோ சொன்ன மாதிரி ஞாபகம். ஏன் நீ வேணா ரேண்டமா யார்ட்ட வேணா கேட்டுப்பாரு. எங்க ஆளு ஊருக்குள்ள கொஞ்சம் கூப்பிடுவோம் தலை. அந்த பாட்டுல வருமோ லைன்ஸ்? ஓ ஓகே. நீங்க வந்து ரியாக்ஷன் வீடியோ போட தகுதி இல்ல, ரியாக்ஷன் பண்ணவே தெரியல, ஒஸ்ட் கப்பல். ஓகே, இது கூட அக்செப்டபிள் தான்டா. இந்த மாதிரி இல்ல இல்ல நான் அதான் சொல்றேன். ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்றப்ப நல்லா இல்லைன்னு சொல்றதும் ஓகே தான் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இன்னும் வர புரியல. ஃபர்ஸ்ட் எடுத்தவனே நீ சேனலுக்கு இன்ட்ரோ இது வந்து என்ன வச்சிருக்க நீ? அதுக்கு எல்லாமா சொல்லுவாங்க. அதுக்கு தாண்டா இது இவ்வளவு கேட்டோம். அறுபதுடா அதுலயே புரிஞ்சிச்சு. இந்த இது எப்ப இருந்து ஆரம்பிச்ச நீ? இந்த அது எப்ப இருந்து யூஸ் பண்றது இந்த டெம்ப்ளேட்? இப்ப ரீசெண்டா தான் ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்ப இந்த வீடியோ போய் பாத்துருப்பானுங்க. அப்புறம் முன்னாடி வந்து அந்த இதெல்லாம் பாத்துருப்பா. அதை வச்சு திட்டுறானுங்க. வேற எதுவும் இல்ல. இதுக்கு ஒரு ரிசர்ச் வீடியோ வேற போடுறேன். ரிசர்ச் இல்ல, ரிவ்யூ. ஓப்பனா சொல்ல அதுதான். நீ அது ஒரு ஆளுக்கு இல்ல உனக்கு அதை பாக்குறப்ப என்ன தோணுச்சு? ரியாக்ஷன் பாக்குறப்ப எனக்கு என்னன்னா அந்த லைன்ஸ் ஸ்பீடா போறதுனால அதை உன்னிப்பா கவனிக்க போய் கடைசியில அதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி ஆயிட்டு. சரி, அடுத்தது. சரி, அது பொட்ட அணி. இனிமே நீங்க ரியாக்ஷன் பண்ண வேணாம். விருப்பமே இல்லைன்னா எங்க கிட்ட வேணாம். கரெக்டா தான் சொல்லிருக்கேன். அது மென்டலி ஃபிக்ஸ் ஆனதுனால அந்த மாதிரி சொல்றாங்களா என்னன்றது எனக்கு புரியல. ஸ்டூபிட் போத் யூ. அணி ஏகே ரசிகன். கியூட் ஒயிட் சால்ட் பெப்பர் செதுக்கப்பட்ட செல. கிரே உல்ஃப் வீடியோ. ஏ ஜோக்கர்ஸ். இது என்னது? ரியாக்ஷன் பண்ண தெரியுமா? பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, அந்த பாட்டு நடுவுல வந்து நான் என்ன பண்ணேன்? ஆமா, அது பண்ணணும்ல. எது? அவன் சொல்றது கரெக்ட் தான். நீ வியூஸ்க்காக பண்ற, அப்படிதான் பண்ற. 0% ரிவ்யூ பட் 100% ப்ரோ
வைத்தறிச்சல். எனக்கு அந்த இதுதான் புரியல. எல்லாருமே வந்து வயிற்றெரிச்சல் தெரியுது, உங்க ஸ்டொமக் பர்ன் ஆகுறது வீடியோ தெரியுது. இருடா நான் சொல்றது கேட்டா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேள்றான்றேன். சரி சொல்லு. ப்ளீஸ் டூ ரிவ்யூ ஒன்லி ஃபார் விஜய் மூவிஸ் ப்ரோ. ரிவ்யூ itself has no life and that does not require for YouTube movies. சரியா? நீங்க விஜய் மூவிஸ் மட்டும் ரிவ்யூ பண்ணுங்க சரியா? தேவையில்லாம கதை மூவிக்கெல்லாம் பண்ணாதீங்கன்ற. அதான் தெரியுது. அது சொல்றதுக்கான ரீசன் எங்கேருந்து வருது, என்ன மிஸ்டேக் பண்ணோங்கிறது தெரியறதுக்காக தான் உன்கிட்ட கேட்கிறேன். அடுத்த கமெண்ட் பாத்தீங்கன்னா நல்ல ரிவ்யூ தான் ப்ரோ, நைஸ் கீப் டூயிங் கைஸ். நடுவுல இந்த மாதிரியும் சில கமெண்ட் வருது. இஷ்டம் இல்லைன்னா ரியாக்ஷன் பண்ணாதீங்க. அனில் போட்டோ அந்த லோகோ இருக்கு. No reaction. Don't recommend channel option is now used. சிரிக்க கூடாது. தோத்துட்டு சிரிக்கிறியாடா? வெக்கமா இல்ல? ஆக்சுவலி அந்த ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் பிடிக்கலன்னா அதை வந்து கிளிக் பண்ணிட்டு போகலாம், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மறுபடியும் அட்வைஸ் தான். ரியாக்ஷன் பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, வேஸ்ட் ஏதோ சொல்ல வராங்க. அடுத்து வேஸ்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், புஷ் ரியாக்ஷன், unsubscribe பட்டன் போச்சு போ. தோத்துற வேலையா கைய வச்சுட்டாங்க. பரவாயில்ல, அதனாலதான் நானே சொன்னேன், நம்ம ஃபர்ஸ்ட் பேசின மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வந்து இதுல சொல்லியிருக்கவே மாட்டோம் நான் எந்த வீடியோலயுமே. அது ஏன்னா இஷ்டம் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண போறாங்க, பார்க்க போறாங்க, அது ஏன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். திமிர்ல பேசுறியா? 25K சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுனால. சரி ஓகே. உங்களை மாதிரி ஒரு கப்புள்ஸ் ரியாக்ட் செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. நீங்க முதல்ல சண்டை போட்டு முடிச்சுட்டு ரியாக்ட் பண்ண பார்த்தேன். ரியாக்ட் பண்ணாதீங்க. சண்டை போட்டோம்னா இப்ப எப்படி சொல்ற, இந்த இது நல்லா இருக்குன்னு சொல்றப்ப இல்ல அதுல வந்து இந்த விஷயம் நல்லா இருக்கு மாத்தி பேசுறத சொல்றாங்க. எப்படி குறுக்க பேசாம இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, நம்ம நடுவில் நம்ம தாட்ஸை சொல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. டக்குன்னு நம்மளே எக்ஸைட் ஆகிட்டு ஒரு மியூசிக் நல்லா இருக்கா, செம்மையாக இருந்துச்சு இந்த பீட் அப்படின்னு சொல்லிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சீமான் அண்ணனின் முழு காணொளிகள் வேண்டும் என்றுமே தமிழ் தேசியம். உலக மொழி எல்லாம் தாய்மொழியான தமிழ் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் போராடும் எங்கள் தமிழ் கடவுள் அண்ணன் சீமான் இருமுடி வாழ்க. வெகு விரைவில் அண்ணன் வெற்றி பெறுவார். நாம் அறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் எங்காவது எங்கும் காணும். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றால் சாம்பலும் தமிழ் வளர்ந்து வேண்டும். புதுசா போயிட்டு இருக்கு. நீ ஆமா இல்ல, நீ தான் டிவி கட்சிக்கார, உனக்கு பிடிக்காது, அதை படிக்க விட மாட்டேன். அப்படி இல்ல, இது நான் எல்லாத்துலயுமே நம்ம டெக்ஸ்ட் போட்டுறாரு காப்பி பண்ணி. வீடியோ சேனல் சொன்னா எல்லா கமெண்ட்டும் உட்காந்து படிப்பேன் சொன்னேன். எல்லாமே அதான் சொல்றேன், இது படிச்சிருக்கேன்டா. இது எல்லா வீடியோலயுமே இந்த கமெண்ட் வருது. பெங்களூர்ல இருக்க, அதனால இப்ப தமிழ் வேணாங்கிறியோ? ஐயா, நீங்கள் 24 மணி நேரம் தமிழில் மட்டும் பேசி காணொலி பதிவிடுங்கள். இது ஒரு சூழலை உங்களுக்கு டாஸ்கா? ஓகே, அந்த இது அப்படிங்கிறது வந்து தூய தமிழ். அது இது இல்ல 2001. ஓகே, அவரே மறுபடியும் இன்னொரு கமாண்ட். 1 UP வலையொலி பக்கம் காணொலிகள் வேண்டும். மிக தீவிரமாகவும் நகைச்சுவாகவும் காணொலிகள் இருக்கும். ஓகே. ஓ சூப்பர் டான்ஸ். அனில் கதறல். ரியாக்ஷன் தான் சுத்த வேஸ்ட். அனில் கப்புள்ஸ் ரியாக்ஷன் சேஞ்ச். அதான் அனில் கப்புள்ஸ் ரியாக்ஷன்னு நேம சேஞ்ச் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. இல்ல ஓப்பனானு இல்ல, இப்ப விஜய் படமே நல்லா இல்லைன்னா டேரக்டா சொல்றோம். இதுல என்ன மறைக்கிறது? இந்த வீடியோ நீ பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னியா சொல்லியா? எந்த வீடியோ? ஜிபியோ. நான் எங்க சொன்னேன்?
நான் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலை, நல்லா இல்லைன்னு சொல்லலை. நான் சொன்னது இந்த ரியாக்ஷனை பத்தி சொல்லுன்றதுக்காக சொன்னேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்க ரியாக்டே பண்ண வேணாம். தலை ரிலேட்டட் வீடியோஸ் ஒன்றும் பண்ண வேணாம் ப்ளீஸ். ப்ளீஸ் எங்க தலை வீடியோ பண்ணாதீங்க. தலை ஃபேன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியாது. வெறி பிடிச்ச பேட் வேர்ட்ஸ்ல திட்டி போடுவோம். அவங்களே டைரக்டா சொல்றாங்க. புரியல. அவங்களே டைரக்ட் நாங்க திட்டிடுவோம்னு அவரே சொல்றாருங்கிற அதுக்காக. விஜய் போட்ட வீடியோ போட்ட ரியாக்ஷன் வேற மாதிரி. 2027 விஜய் வீடியோ ஓகே ரியாக்ஷன் வீடியோ வைத்தறிச்சல் வீடியோ. ஓகே தயவு செஞ்சு ரியாக்ஷன் வீடியோன்னு ரியாக்ஷன் இல்லாம போடாதீங்க. சாங் பாட்டுக்கு ஓடுது, சாங் பாட்டுக்கு பேசுறீங்க, இது ரியாக்ஷன் வீடியோவா? ஆமா அது கரெக்ட் தான். ஏன்னா லைக் சி ஏதாவது நீ ஏதாவது ஒரு விஷயம் பார்த்து அதை பாஸ் பண்ணிட்டு அதுக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம இப்ப நான் என்ன உனக்கு தான் கெயினா இஷ்டம் உன் சேனல் என்ன வேணா பண்ணல ப்ரோ. ஃபர்ஸ்ட் சாங்க ஃபுல்லா கேளுங்க, அப்புறம் ரிவ்யூ சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க கரெக்டா லிசன் பண்ணுங்க. கரெக்ட். நிறைய உனக்கு எப்படி சொல்றது ஐடியாஸ் தான் கொடுக்குறாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் சாங் ஃபுல்லா கேளுங்க, அப்புறம் அதே கமாண்ட் தானா ராக் சாங் 008 எதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். விஜய் வீடியோ பார்த்து பண்ணி என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இது அஜித் சாங்னால உண்மையிலே நான் சாங்கு டீசரு ட்ரெய்லரு எல்லாமே பார்த்தப்ப செம என்ஜாய் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு மார்க் ஆண்டனி பார்த்துட்டு கிட்டத்தட்ட அதே ஃபீல்ட்ல இருந்துச்சு. அந்த பாட்டு மியூசிக் எல்லாமே நான் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். ஏன் அவங்களுக்கு நான் என்ஜாய் பண்ணது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்றது தான் எங்களுக்கு புரியல. அதான் எல்லாரும் சொல்றாங்களே தயவுசெய்து தலை ரியாக்ஷன் பாருங்க, தலை கேட்டஸ் போலாம். அண்ணா வியூ வச்சு காசு மட்டும் வேணும். வாட் ப்ரோ யூ ஆர் ரைட் ப்ரோ. ஓகே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் டேய் அனி தலை ஃபேன்ஸ் மியூசிக் எவன் பண்ணாலும் முதலா ஓடி வந்து பாடுவோம். புரியுதா? ஸ்மைல் கூட பண்ண மாட்டீங்க, ரியாக்ஷன் வேணும்னு சொல்றீங்க. ஸ்மைல் வந்து அது நம்ம யதார்த்தமா பண்ணோம். சும்மா நம்மளும் எப்படி சொல்ற ஆர்டிஃபிஷியலா சிரிக்கணும் கத்தணுங்கிறதுக்காக கத்திட்டோம்னா அது நல்லாவே இருக்காது. அதுதான் அதான் தெளிவா போட்டுருக்காங்களே. நீங்க விஜய் நான் மட்டும்தான் பார்த்து சிரிக்கிறீங்க, சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு இல்ல. இப்ப நீ யோசிச்சு இதெல்லாம் பாரு. இப்ப ஃபாரினர்ஸ் எல்லாம் சிலது நம்ம பாட்டு எடுத்து ரியாக்ட் பண்ணுவாங்க. எப்படி சொல்றேன்னா ஓவர் ஹைப் ஆகி ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. அது பார்த்தாலே தெரியும். அது அந்த அவங்க ஃபீல் பண்றதை தாண்டி அவங்க வேணும்ட்டு இன்டென்ஷனலா பண்றாங்கன்ற மாதிரியே தெரியும். அது மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அப்புறம் அதோட ஒரிஜினாலிட்டி போயிடுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்றதே இல்லை. பிகாஸ் யூ ஆர் அனில். இல்ல கமெண்ட்ல போட்டுருக்கேன். ஹை ட்ரெண்டிங் ரியாக்ஷன். ஹை அண்ணா அண்ணி யோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பாருங்க. எல்லா வீடியோஸும் சீரியஸா முடிஞ்சு வச்சுக்கிறீங்க. பார்க்கும் வைபாக இந்த கமெண்ட் போயிட்ட நீனு இன்பாஸ் 7250. ஓகே ஆக்சுவலி இந்த கமெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. இது உண்மையிலே நல்லா இருக்கு. டீசெண்டா சொல்லிருக்காங்க. இல்ல டீசெண்டா இல்ல புரியுற மாதிரி இருக்கு என்ன மிஸ்டேக்ன்றது. அதாவது அந்த வைபோட இல்லாம நீங்க வந்து ரொம்ப சட்டிலா பாக்குறீங்க. உனக்கு வைப் வராதுல்ல, ஏன்னா இது தலை அப்படிங்கிற ஒரு வைப் வராதுல. அதுதான் இப்ப பிரச்சனை. என்னன்னா நீ ஓப்பன் வீடியோ ஸ்டார்டிங்கா பாட்ரோ வைபோ, அப்புறம் நீ யூடியூப் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள் டிவி கேக்கு அந்த இதை போட்டிருக்க எல்லாமே நீ தளபதி ஒரு போட்டு திடீர்னு நீங்க வந்து மியூசிக்காகவும் லைக் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் செட்டருக்காகவும் தான் போட்டிருக்கீங்க. கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க எல்லாருமே. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப தப்புன்னா தப்பு ஒத்துக்கிட்டு போப்பா. சரி அடுத்து அமைதியா இருக்கேன். அமைதியா இல்ல, நான் என்ன சொன்னாலும் நீ வந்து இந்த எப்படி சொல்றது ட்ரெண்டுக்காக போட்டேன். எனக்கு நான் உண்மையிலே சொல்லணும்னா சரி ஓகே எனக்கு அந்த நல்லா இருந்துச்சு. உண்மையிலே பார்க்கறதுக்கு அந்த இது ஃபீல் இருந்துச்சு. ஆனால் நம்ம நார்மலாகவே ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது என்ன பண்ணிடுவோன்னா
ரொம்ப உன்னிப்பாக கவனிப்போம். சின்ன சின்ன விஷயமும் எங்கே மாறுது, என்னென்ன ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு அதை நோட் பண்ண போய் அந்த என்ஜாய் பண்ணி கத்துறது, அந்த ஒரு ஃபீல் பண்ணுறதை மிஸ் பண்ணியாச்சு. அப்படி உன்னிப்பா என்ன கவனிச்சிங்க? பாட்டு லிரிக்ஸை சொல்லுங்க, என்ன லிரிக்ஸ்? அதான் அந்த பால்டப்பா லிரிக்ஸ் மட்டும் சொல்லுங்களேன். உன்னிப்பா கவனிச்சு. பால்டப்பா லிரிக்ஸ் செமையா இருந்துச்சு இருக்கலையே. அந்த இதுலயே அவனோட பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதான் என்ன சொல்லுங்க, என்ன என்ன அது எப்பவுமே புரியாது, ஆனா நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அது எப்பவுமே புரியாது, ஆனா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். சரி, பாட்டு ஓடிட்டு இருக்கும் போது பேசாதீங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுங்க. சாங்கோட ஃபைனல் டச்ல விசுவாசம் மூடுன்னு ஒரு போர்ஷன் வருது, நீங்க அதை கவனிக்காம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படியா? என்னடா விசுவாசம்? ஆமா, நீதான் சரியா பாக்கல, எப்படி உங்களுக்கு தெரியும்? இதுல கவனிப்பா வர பார்த்த உன்னிப்பா பார்த்த வேற சொல்றேன். ஓகே, மிஸ்டேக் தான், ஒத்துக்கிறேன். வாங்க, உங்க ரியாக்ஷன் நல்லா இருக்கு, அதனாலதான் சீக்கிரம் 30 சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க. பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வர இருக்கும். ஏன் எவ்வளவு லேட்டு? அது வீடியோ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். போட்டாச்சு. டுடே ஜேகே வீடியோ ஒண்ணு வரும் 8 நாளைக்கு முன்னாடி, அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆமா, கரெக்ட் தான். சாங் வந்து அவங்களுக்கு சொல்ற மாதிரி அந்த வைபோட பார்க்கணுங்கிறது அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். மகேஷ் பாபு ஃபேன்னாலும் அது மாதிரி இருக்கும். ஏதோ ரியாக்ட் பண்ணாம. மகேஷ் பாபு படமே நான் ஃபுல் படம் எதுவுமே பார்த்தது இல்லை. ரீமேக் பண்ண படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா எனக்கு என்னன்னா, வேற எதுக்குமே பெருசா இந்த மாதிரி சொன்னதே இல்லை. புரியல. மற்ற வீடியோஸ் எதுக்குமே இந்த அளவுக்கு நெகட்டிவா வந்தது இல்லை, அதனால தான் எனக்கு டவுட். எதுல தப்பு இருக்கோ அதுலதான் சொல்லுவாங்க. இதுல தப்போ ரைட்டோ, வன்மம் ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் வன்மம். இதுல என்னடா வன்மம் இருக்கு? எல்லார் படமும் சேர்ந்து நான் பாக்குறோம். இப்ப இந்த படமும் தியேட்டர்ல போய் பார்த்தோம் தான். வன்மம் இருக்கிறவங்க இந்த தியேட்டர்ல போய் பார்க்க மாட்டாங்களா? பார்க்காம தானே இருப்பாங்க. அதாவது நீ படம் பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம படத்தை பத்தி பேசணும். இப்ப நான் படத்தை பத்தி பேசினேன்னா அப்புறம் வந்து உனக்கு ஸ்பாயிலர் ஆயிரும். அதனாலதான் நான் கம்முன்னு இருக்கேன். பார்த்துட்டு வா, அதை எடுத்து வீடியோ போடுவோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு படம் நான் சொல்கிறேன், அந்த படத்தை நீ பார்த்துட்டு வா, அந்த படத்தை பற்றி பேசுவோம். என்ன படம்? நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ஒரு நிமிஷம் இரு. நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து நான் சொல்ற படத்தை நீ பாப்பியா? நீ முதல்ல நான் பார்ப்பேன். பாட்டில் தான் பார்த்துட்டேன். பட் பாட்டில் தான் ஃபர்ஸ்டா பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக யோசிக்கிறேன். அந்த கண்டென்ட் பெருசா பிடிக்கல. பட் ஆனா அன்னைக்கு இன்னும் போட்டேன், அது படம் பாட்டுக்கு அப்படியே ஓடிட்டு. அது எப்படி சொல்றேன், அந்த கேடிவில பார்ப்போம் தெரியுமா சில படங்கள்லாம், அது பாட்டு போட்டு ஓடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இது ஃபீல் கிடைச்சிச்சு அந்த படம் பாக்குறப்ப. ஒரு புது படம் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை. ஆனா அந்த கண்டென்ட் புதுசு, இது வரைக்கும் எதுலையுமே பார்த்தது இல்லை. என்ன அந்த மாதிரி எந்த படத்துலயும் பார்த்தது இல்லைன்னு சொல்றேன், புதுசா இருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த லைஃபை காட்டினது இல்லை. அந்த லைஃப் நான் எப்படி சொல்றேன்னா, அது மாதிரி போய் ரீஹேப் போயிட்டு வருவாங்கன்றத மட்டும் ஒரு சீன்ல 2 சீன்ல மற்ற படத்துல காட்டுறப்ப, இந்த படத்துல அது அந்த 2 சீன்ல நடக்கிற இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதை காட்டினது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதான் சொல்றேன். எனக்கு அவன் ஜான் விஜய் கேரக்டர் செம்ம கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சி. நல்ல வேலை நீ சொன்ன மாதிரி 2002 கடைசியா வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் திருந்தி ஹோப் கொடுக்குற மாதிரி கொடுத்ததால படம் அவக்கே ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இருந்துச்சு. எது கடைசியா அவன் திருந்தி அந்த லைஃப பார்க்கும் போதுதான் நமக்கு அந்த படத்தோட சாட்டிஸ்பேக்ஷனாவே இருந்துச்சு. அந்த ஹோப் மட்டும் கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இல்ல இது இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து பாசிட்டிவா தான் முடிச்சாகணும். இல்லைன்னா அது வந்து எப்படி சொல்றது, இதையே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால இப்படிதான் கொண்டு போவாங்க. கண்டிப்பா பாசிட்டிவா வந்திருக்காது. கண்டிப்பா பாசிட்டிவா வந்திருக்காது. குரு சோமசுந்தரம் இறங்க சாகிறது இல்லாம குடும்பத்தையும் சேர்த்து கொள்ற மாதிரி முடிச்சு.
அவன் மனைவி வந்து குரு சமூக தலையில ரம்மியால மூட்டு பட்டுச்சு. அவன் ஒய்ஃபு பின்னாடி சுத்தின இதுக்காக அவன் சுத்தின அந்த இன்னொருத்தர் இருப்பார்ல அவரையும் போட்டுருப்பாங்க. ஓகே, வேற ஒரு சூப்பரான ஒரு டிஸ்கஷன்ல மீண்டும் சந்திப்போம்.